குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும், லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்தது. ஆனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியாக வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க, ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டில தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிருச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வாறு, பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம பிரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 பங்குனி மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல போனா, அர்த்தாஷ்டம சனி விலகி இப்ப 2க்கும் 5க்கும் உரிய குரு வக்ர நிவர்த்தியாகி ஒரு நல்ல அற்புதமான ஒரு சுகமான காலம். இந்த காலகட்டத்துல வேலையில பிரச்சனை இருந்திருக்கும். நிறைய பேர் தொழில் க்ளோஸே பண்ணியிருப்பீங்க. வேலையை விட்டு நிறைய மாறிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலை இருந்திருக்காது. எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே தப்பா போயிருக்கும். கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, ஏன்னா சனி மாறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உங்களுடைய சில கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும். வேலையில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்க இப்ப பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஓகே, நமக்கான வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு இப்ப நினைச்சிருப்பீங்க. நிறைய ஆன்மீக ரீதியான ஒரு டிராவல். நிறைய பேர் சாமியே கும்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் சாமின்னா என்ன, கடவுள்னா என்ன? ஓகே, ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது, உங்களோட பூர்வீகம்னா என்ன, நாம எதன் அடிப்படையில் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இப்ப அலசி ஆராய்ஞ்சு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலம். அப்போ இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, சுக்கிரனும் இப்ப சனி இணைவோட இப்ப ஸ்டார்டிங்ல இருப்பார். சனி சுக்கிரன் தான். அப்ப 7க்குரிய கணவர்னால நிறைய ஒரு நன்மைகள் உங்களுக்கு வரப்போகுது. மனதுக்கு பிடித்த ஒரு காதலனை நீங்க திருமணம் செய்து கொள்ள போகிறீங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் எல்லாமே நடக்க போகுது. குரு வக்ர நிவர்த்தி ஆக போறார். குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது 100% வாழ்க்கையில திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு திருமணம். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்ன்னு எல்லாம் அடிதடியில இருந்திருப்பீங்க. எல்லாமே சரியாக போகக்கூடிய ஒரு காலம்.
5லே சனி இருந்தால் கூட சுக்கிரன் எல்லா கிரகங்களும் சேர்ந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா அந்த பார்வைகள் பலம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு கார் வாங்கலாமான்னு பிளான் பண்ணுவீங்க. ஸோ 3ஆம் இடத்துல சனி இல்லையா, ஸோ அது இடத்துல 2 வீலர் காரு, இல்லை ஒரு லோன் போட்டு ஒரு வீடு. ஏன்னா 6க்குரியவர் எந்த இடத்துக்கு போறாரு, 5ஆம் இடத்துல போறாரு. 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது வந்து வம்பு வழக்காக இருந்தாலும், ரணருணர் ரோக எதிரிகள் ஸ்தானமா இருந்தாலும், சில காரியங்களில் எதிரியை பார்ப்பீர்கள். மறைமுகமாக இருந்த எதிரிகள் இப்ப எல்லாமே இத்தனை நாள் இவங்க தான் நமக்கு இந்த பிரச்சனை பண்ணாங்களான்னு எல்லாமே இப்ப வந்து என்ன ஆக போகுது, வெளிவர போகுது. யாரெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சண்டையில போட வேண்டாம். அழகா நீங்க வந்து அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு மறுமணம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். டிவோர்ஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு மறுமணம் ஆக போகுது. நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு துணைவியார்கள் எல்லாமே வரப்போகுது. சில மர்மமான காரியங்கள், ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனோட வீடு விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்கள். ஒரு தேவையில்லாமல் வந்து ஒரு சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டையும் வந்து இதை சொன்ன அதை சொன்ன அப்படின்னு போய் சொல்லிடாதீங்க. அது மூலியமாக சில பிரச்சனைகள் வரப்போகுது. அப்போ நீங்க வந்து உங்ககிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு அந்த சீக்ரெட் மெயின்டைன் பண்ணி அதை உங்களோடய வச்சுக்கோங்க. தேவையில்லாம யார்கிட்டயும் போய் பேச்சு வச்சுக்காதீங்க. இதெல்லாம் தான் வந்து அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு செய்வாரு. ஸோ 5ஆம் இடத்துல சனி கூட வந்து செவ்வாய் கொஞ்சம் பரபரப்பா இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது. வேலை தொழில் எல்லாமே இன்னுமே கொஞ்சம் பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு காலம் நம்மளுடைய விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்களில் வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளால் அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலிமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம்.